டுவெலட்ஸ் ஆஃப் மை ஹார்ட் என்னுடைய மாலை உணவு. இது வந்து தயிர், கேரட்டு, கியூக்கும்பர் அதாவது வெள்ளரி பிஞ்சு, ஆனியன் எல்லாம் கலந்த தயிர் பச்சடி. அது கூட வந்து பேக்டு வெஜிடபிள்ஸ், பவிச்ச காய்கறிகள், புடலங்காய். காலைல ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கோம். அந்த புடலங்காய் ரொம்ப சிறந்த உணவு. இதனுடைய மகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன், காமிச்சிட்டு வர எல்லா விதத்தையும். இது அவரைக்காய், கோழி அவரை அனைத்துமே. இன்றைக்கி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா வரகரிசி. இதுதான் வரகரிசி, பாருங்கள், இப்படி தான் இருக்கும் வரகரிசி. இந்த வரகரிசி கஞ்சி தான் இங்கே இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யவும். இது வரகரிசி கஞ்சி. அதுக்கு தொட்டுக்க இங்கே இருக்குது பாருங்கள் வத்தல். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஆரம்பத்தில் நான் போட்டிருப்பேன், வீடியோவில் போட்டிருப்பேன், காமிச்சிருப்பேன். சுண்டைக்காய், முத்தின சுண்டைக்காயை காய வச்சு வத்தலாக இருக்குது. இந்த மிளகாயும் நம்மளுடைய டெரஸ் கார்டனிலேருந்து அதையும் வத்தல் போட்டு அழகாக சாப்பாட்டுக்கு வத்தலாக வந்திருக்கு. இப்போ இந்த புடலங்காய்க்கு வருவோம். இந்த புடலங்காய் ஸ்னேக் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிகமாக இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்குது. ஜீரோ கலோரி இல்லை, ஜீரோ கொலஸ்ட்ரால். கலோரி வந்து லோ கலோரி. மற்றபடி இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஈஸிலி டைஜஸ்டபிள். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப மிகுந்த சிறந்த உணவு. அவ்வளவும் சத்து மிகுந்த உணவு, ஆரோக்கியம் மிகுந்த உணவு. இது சர்க்கரை நோய் உள்ளவங்க தாராளமாக டெய்லி சாப்பிட்லாம். 2 புடலங்காயும் சாப்பிட்லாம் ஒரு ஆள். அவ்வளோ சிறந்த உணவு இது. இது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து வரகரிசி கஞ்சி. இது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி. நான் பழைய வீடியோவில் சொன்னது போல் பாரம்பரிய அரிசி சாப்பிட்றது வழக்கம். அந்த பாரம்பரிய அரிசியில் இன்றைக்கி வந்து நம்மளோட மெனுவில் வந்து வரகு வந்திருக்கு. இந்த மாதிரி காய்கறி வந்து அவித்து காய்கறி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அவரைக்காயில் வந்து ஜிங்க் நிறையா இருக்கிறதுனால ஆண்மைக்கு மிக சிறந்த உணவு. அதில் கோழி அவரை, பட்டை அவரை, செடி அவரை, ப்ராட் பீன்ஸ்னு சொல்கிற மொச்சை அவரை எல்லாமே சிறந்த உணவு. இதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு உணவு இருக்குது. இது வந்து உணவு சமைத்தவங்க சாப்பிட்றது. 2 இட்லி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் பிஸ்பில்லா பாத்து. பிஸ்பில்லா பாத்தும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த உணவு வந்து ஈஸியாக செரிச்சிடும். சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாங்கன்னா பயங்கரமாக பசி எடுக்கும். அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த மாதிரி உணவை சாப்பிட்றது தவிர்க்கணும். ஏன்னா இது சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் பயங்கரமாக பசிக்கும். பசியை வந்து தள்ளி போடணும். அப்போ தான் வந்து சர்க்கரை நோய்க்கு நல்லது. ஏன்னா பசிக்க சாப்பிட்டுட்டே இருந்தாக்க சர்க்கரை நோய் அதிகமாக தான் வரும். இது ஆனால் சிறந்த உணவு, மிகச்சிறந்த உணவு இதுதான். இதுபோல் உணவை உண்டு மகிழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.